அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது முதியோர் உதவித்தொகை பல பேர் கிடைக்காம இருந்தது. என்னுடைய கவனத்திற்கு சட்டமன்றத்தில் கொண்டாந்தாங்க. சட்டமன்ற பேரவை 110 விதியின் கீழே நான் அறிவித்தேன் முதலமைச்சர் இருக்கும் போது. இப்படி உழைக்கும் திறனற்ற தகுதியான முதியோர்களுக்கு 5 லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பை கொடுத்து சுமார் 4 லட்சம் பேருக்கு முதியோர் உதவி கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு விடுபட்ட முதியோர் அனைவருக்கும் முதியோர் உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்படும். திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் குறிப்பிட்டு 28 மாதங்களும் கண்டுக்கல திமுக அரசாங்கம். நாங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசணும். இப்பொழுது 17 லட்சம் பேர் கொடுப்பதை அறிவிச்சிருக்காரு. ஏன் முதல்ல கொடுக்கல? அப்ப நிபந்தனை வச்சாங்க. இப்ப நிபந்தனையை தளர்த்தி 17 லட்சம் பேருக்கு இன்றைக்கு அந்த உரிமை தொகை கொடுப்பதாக சொல்லி இருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இன்னும் 5 மாசம் தான் கொடுக்க முடியும்.